Exercise 1.1 question number 1. Find the adjoint of the following. 3 matrix கொடுத்திருக்காங்க. இந்த 3 matrixக்கும் நம்ம adjoint கண்டுபிடிக்கணும். First question எடுத்துக்குவோம். First question A ன்னு எடுத்துக்குவோம். Adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கு formula adj equal to aij transpose. First நம்ம aij கண்டுபிடிப்போம். இதுக்கு வந்து நம்ம sign யூஸ் பண்ணுவோம். First row plus minus, second row வந்து minus plus. இப்போ adj வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். adj equal to first placeக்கு வந்து plus போட்டாச்சு. அந்த -3 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா நமக்கு 2 கிடைக்கும் ஆன்சரா. செகண்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் வந்து மைனஸ். அந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய 4 உடைய ரோவையும் காலத்தையும் நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு 6 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் வந்து மைனஸ். அந்த 6 இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 4 நமக்கு ஆன்சரா கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் பிளஸ். 2 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டோம்னா -3 வந்து நமக்கு ஆன்சரா கிடைக்கும். இது வந்து aij. இதுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தா நமக்கு adj வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இது எப்படி கிடைக்கும்னா 2 -6 -4 -3 the whole transpose. இப்போ டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் காலத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் ரோவா எழுத போறோம். அப்போ 2 -4. செகண்ட் காலம் செகண்ட் ரோவா எழுத போறோம். -6 -3. இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தாச்சு. அதாவது adj வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷனை வந்து நம்ம B மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்குவோம். அதாவது நெக்ஸ்ட் வந்து நம்ம adj B வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்போ adj Bக்கு வந்து நம்ம ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா Bij டிரான்ஸ்போஸ் அப்படி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த Bijக்கு வந்து நம்ம சைன் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்து பிளஸ் மைனஸ் பிளஸ், செகண்ட் ரோ மைனஸ் பிளஸ் மைனஸ், தேர்ட் ரோ வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ப்ளஸ் வந்து நம்ம போட்டுக்குவோம். அந்த 2 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ரிமைனிங் பார்ட்டை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4 × 2 வந்து நமக்கு 8 கிடைக்கும். மைனஸ் போட்டுட்டு 7 × 1 எழுதணும். 7 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் வந்து மைனஸ். அந்த மைனஸ் போட்டுட்டு அந்த 3 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா 3 × 2 வந்து 6 கிடைக்கும். மைனஸ் 3 × 1 வந்து 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் வந்து ப்ளஸ். அந்த 1 இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 3 × 7 வந்து 21 கிடைக்கும். மைனஸ் 3 × 4 வந்து 12 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் வந்து மைனஸ். அந்த 3 இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 3 × 2 வந்து 6 கிடைக்கும். மைனஸ் 7 × 1 வந்து 7 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் வந்து ப்ளஸ். அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டோம்னா 2 × 2 வந்து 4 கிடைக்கும். மைனஸ் 3 × 1 வந்து 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் வந்து மைனஸ். அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டோம்னா 2 × 7 14 மைனஸ் 3 × 3 9 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் ப்ளஸ். அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 3 × 1 வந்து 3 மைனஸ் 4 × 1 வந்து 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் மைனஸ். அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 2 × 1 வந்து 2 மைனஸ் 3 × 1 வந்து 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் ப்ளஸ். அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 2 × 4 8 மைனஸ் 3 × 3 9 கிடைக்கும். இப்போ நம்ம வந்து Bij கண்டுபிடிச்சிட்டோம். இந்த Bijக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது நமக்கு adj B வந்து கிடைக்கும். இப்போ இதை நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணும்போது 8 - 7 வந்து 1 ஆயிரும். 6 - 3 வந்து 3 ஆயிரும். வெளியில் இருக்க மைனஸ் சேர்ந்து -3 கிடைக்கும். நெக்ஸ்ட் 21 - 12 வந்து 9. நெக்ஸ்ட் 6 - 7 வந்து -1. வெளியில் இருக்க மைனஸ் சேர்ந்து +1 மாறிடும். நெக்ஸ்ட் 4 - 3 வந்து 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் 14 - 9 5. வெளியில் இருக்க மைனஸ் சேர்ந்து -5 கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 - 4 வந்து -1 கிடைக்கும். நெக்ஸ்ட் 2 - 3 வந்து -1. வெளியில் இருக்க மைனஸ் சேர்ந்து +1 ஆயிரும். நெக்ஸ்ட் 8 - 9 வந்து -1 கிடைக்கும். இதுக்கு டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் காலத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் ரோவா எழுதிக்க போகிறோம். அப்போது 1 1 -1. நெக்ஸ்ட் காலம் நெக்ஸ்ட் ரோவா மாறிடும். அப்போ -3 1 1. நெக்ஸ்ட் காலம் வந்து நெக்ஸ்ட் ரோவா மாறிடும். 9 -5 -1. இப்போ வந்து நம்ம adj B வந்து கண்டுபிடிச்சாச்சு. தேர்டு சப்டிவிஷனை வந்து நம்ம சீன் எடுத்துக்குவோம். இது கூட ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். adjoint of KA equal to k⁻n−1 × adj A. அதாவது நமக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் கூட ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம்.
அப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் சி கண்டுபிடிக்கும் போது நமக்கு கே இருக்க பிளேஸில் வந்து 1/3 இருக்குது. அப்போ கேக்கு பதிலாக வந்து நம்ம 1/3 வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என் அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ இதோடைய ஆர்டர் வந்து 3, அதாவது என்னுடைய வேல்யூ வந்து நமக்கு 3ன்னு கிடைக்கும். அப்போது நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது கே இருக்க பிளேஸில் வந்து 1/3 அப்ளை பண்ணிடுவோம். அப்புறம் எண்ணுக்கு பதிலாக இந்த மேட்ரிக்ஸுடைய ஆர்டர், அதாவது இது 3/3 மேட்ரிக்ஸ் ஆனதுனால n இருக்க பிளேஸில் வந்து 3 அப்ளை பண்ணுவோம். -1 இன்டூ நம்ம சிஐஜே கண்டுபிடிக்க போகிறோம். சிஐஜேக்காக நம்ம சைன் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ்க்கு வந்து ப்ளஸ் போடுவோம். அப்புறம் அந்த ஃபஸ்ட் டேர்ம் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா ரிமைனிங் டேர்மை கிராஸில் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 × 2 வந்து 2 -2 × 2 வந்து -4 ஆயிரும். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய மைனஸ் சேர்ந்து அது +4 ஆயிரும். நெக்ஸ்ட் டேர்முக்கு வந்து மைனஸ் சைன். அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் நம்ம விட்டுட்டோம்னா -2 × 2 கிடைக்கும். அது வந்து -4 ஆயிரும். -1 × 2 வந்து நமக்கு 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் வந்து ப்ளஸ் போடுவோம். அப்போது அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் நம்ம விட்டுட்டோம்னா -2 × -2 அப்போ நமக்கு +4 கிடச்சிரும். -1 × 1 வந்து 1 கிடச்சிரும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் வந்து மைனஸ். அப்புறம் அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 2 × 2 நமக்கு 4 கிடைக்கும். மைனஸ் இந்த -2 × 1 -2 அப்போ இந்த மைனஸும் அந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அப்போது நமக்கு +2 அப்படி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் வந்து ப்ளஸ். இப்போ அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டோம்னா 2 × 2 வந்து 4 கிடைக்கும். மைனஸ் இந்த 1 × 1 வந்து 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு சைன் மைனஸ். அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 2 × -2 நமக்கு வந்து -4 கிடைக்கும். மைனஸ் 1 × 2 வந்து 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் சைன் வந்து ப்ளஸ். அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 2 × 2 4 கிடைக்கும். மைனஸ் 1 × 1 1 ஆயிரும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு சைன் வந்து மைனஸ். அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 2 × 2 4 கிடைக்கும். மைனஸ் இந்த -2 × 1 வந்து -2 ஆயிரும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே +2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்முக்கு வந்து சைன் வந்து ப்ளஸ். அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 2 × 1 வந்து நமக்கு 2 கிடைக்கும். மைனஸ் இந்த -2 × 2 வந்து -4. ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ அந்த டேர்ம் வந்து +4ஆக மாறிடும். இப்போ இது மொத்தத்துக்கும் டிரான்ஸ்போஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது நமக்கு எப்படி கிடைக்கும்னா 1/3 the whole power 3 - 1 வந்து 1/3 the whole power 2ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் உள்ளாடி இது வந்து 2 + 4 வந்து 6 ஆயிரும். இங்கே வந்து உள்ளாடி -6 வெளியில் இருக்க மைனஸ் சேர்ந்து +6 ஆயிரும். நெக்ஸ்ட் 4 - 1 வந்து 3 கிடச்சிரும். நெக்ஸ்ட் இது 6 வெளியில் இருக்க மைனஸ் சேர்ந்து -6 ஆயிரும். இங்கே வந்து 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் -6 வெளியில் இருக்க மைனஸ் சேர்ந்து +6 ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் +6 வெளியில் இருக்க மைனஸ் சேர்ந்து -6. நெக்ஸ்ட் வந்து 6 the whole டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறோம். அப்போ 1/3 the whole power 2. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்து ஃபஸ்ட்டு ரோவை எழுத போகிறோம். அப்போ 6 - 6 3. செகண்ட் காலம் வந்து செகண்ட் ரோவாக மாறிடும். 6 3 -6. தேர்டு காலம் வந்து தேர்டு ரோவாக மாறிடும். 3 6 6. இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டோம். இந்த மேட்ரிக்ஸில் எல்லாமே வந்து 3 உடைய மல்டிப்ளாக இருக்கிறதுனால ஒரு 1/3 வந்து நம்ம உள்ளாடி எடுத்துக்குவோம். ஒரு 1/3 மட்டும் வெளியில் இருக்கும். அப்போ 1/3 இன்டூ எல்லா டேர்ம் கூடயும் 1/3 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் 6 × 1/3 வந்து நமக்கு 2 கிடைக்கும். செகண்ட் டேர்ம் -6 × 1/3 வந்து -2 கிடைக்கும். 3 × 1/3 வந்து 1 ஆயிரும். நெக்ஸ்ட் 6 × 1/3 வந்து 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 × 1/3 வந்து 1 ஆயிரும். -6 × 1/3 வந்து -2 ஆயிரும். நெக்ஸ்ட் 3 × 1/3 வந்து 1 ஆயிரும். 6 × 1/3 வந்து 2 ஆயிரும். நெக்ஸ்ட் 6 × 1/3 வந்து 2 ஆயிரும். இப்போது நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் சி வந்து கண்டுபிடிச்சிட்டோம்.